ஹாய் ஹலோட கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஜேகேக்கு ஒரு குட்டி ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் வித் பேட் பாய். ஸோ ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்கடா, பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் இன்னுமே கிளியர் ஆகலை, ஒரு மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. வாய்ஸ் அப் அண்ட் டவுனாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸஸ் இருக்குது. பாப்பா சவுண்ட்லாம் நிறையவே கேட்டு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் மொபைலில் ரீல்ஸ் ஓடுற சவுண்ட்லாம் நிறையவே கேட்டு இருக்கும். அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கோங்கடா. எனக்கு அப்லோட் பண்ணவே தோணலை, எடிட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸஸாக தான் இருந்துச்சு. ஸோ ரெக்கார்ட் பண்ணிட்டேனா, அதான் அப்லோட் பண்ணுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இன்ட்ரோ பாட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜேகேக்கு ஏஜ் வந்து 25 ஆகுது. அவன் இந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் இன்னும் வரவே இல்லை. அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் பேர் ஜின். அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. பிஸ்னஸை ஃபுல்லாக அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஜேகே காலேஜ் முடிச்சுட்டு கூப்பிட்டா அவன் வரவே மாட்டேன்ட்டு இந்த ரேசிங்கில் போயிருப்பான். டேட்டூ ஷாப் வச்சுருக்கான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரகர் டைப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன் வேர்ட் ஆன்சர் யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டான். இந்த சைடு நீங்கள் பார்த்தா கொஞ்சம் இன்னசென்ட் தான், ரொம்பலாம் சொல்ல முடியாது. வீட்டுக்கு ஒரு ஏழு பொண்ணு தான், ரொம்ப ரொம்ப செல்லம். அப்பா அம்மா பேச்சு கரெக்டாக கேட்பீங்க. இதானே இன்ட்ரோ. பேலன்ஸ் வந்து வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் உங்கள் அக்காவை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அக்கானா கூட பிறந்தவ கிடையாது, பெரியம்மா பொண்ணு. பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் போய் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் என்ன பிரியா? அது இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கல்ல? ஆமாம். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடி. ஒருவேளை மாப்பிள்ளை பிடிக்காடி? ஃபோட்டோ பார்த்தல, அதான் இல்லை. அப்போட ஃப்ரெண்டோட ஃபேமிலியா? நல்ல பையன் சொன்னாங்க. ஃபோட்டோ பார்த்துருக்கலான்னு தோணுது. ஒரு மாதிரியாக இருக்குது. மாப்பிள்ளை என் டைப் இல்லாட்டி வேணான்னு சொல்லிட்டுமா? இங்கே பாரு பிரியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இருக்கேன்ல, ஈஸியாக உன்னை யாருக்கிட்டேயாவது கொடுத்துருவேனா என்ன? என் சொல்ல அக்காவாச்சே, வருட்டோம். மாமா எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் உனக்கு அந்த பையனோட கல்யாணம், இல்லாட்டி எப்படியாவது நான் அவரை ஓட விட்ட மாட்டேன். ஏண்டி என்ன பண்ண போகிற? வந்துட்டு கேட்பேன். உனக்கு ஓகே நான் மட்டும்தான் காஃபியில் சுகர் போடுவேன், இல்லைனா சால்ட்டு தான். ஏய் வேணாண்டி, அப்பாவோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி அது. இருக்கட்டும், என் அக்கா உனக்கு பிடிச்சா மட்டும்தான் எது இருந்தாலும் நடக்கும். அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறா. 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. கால் வர சவுண்ட் கேட்குது. ஸோ அப்படியே ஒரு 4 பேர் உள்ளே வராங்க. எல்லாரையும் பார்க்குறீங்க. அதில் உங்களுக்கு பார்த்த கையில் ஒரு பர்சனை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அந்த பர்சன் வந்து மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே உள்ளே வராரு. ஆனால் இன்னொரு பர்சனை பார்த்தா செம்ம அழகாக நீட்டாக இருக்காரு. ஃபார்மல் ட்ரெஸ் தான், சிரிச்ச முகத்தோட செம்ம மேன்லி லுக்கில் இருக்காரு. அப்படியே அவரே பாட்டு கிடுகிடுன்னு உங்கள் அக்கா ரூமுக்கு போயிடுறீங்க. என்னடி வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. பாத்தியா? யார? அதான் அவரை பாத்தியா? பார்த்தேன். ஒரு பொறுக்கி வந்திருக்கா. ஏன்னா இப்போ பொறுக்கியா? ஆமாக்கா, ஒரு பொறுக்கி வந்திருக்கு. ஆனால் என் மாமா எவ்வளோ அழகு தெரியுமா? என்னடியும் வளர்ற. இங்கே வாழ்ந்துட்டு அப்படி ஜன்னலை ஓப்பன் பண்ணி காட்டுறீங்க. ஜின்னா வந்திருப்பாரு, கூட ஜேகே. அவங்க அம்மா பண்ணிட்டு 4 பேர் வந்திருப்பாங்க. ஜேகே வரவே மாட்டேன்னு சொல்லியிருப்பான். நீ வந்து அங்கே ஒன்றுத்தையே பிடுங்க போகிறதில்ல, சும்மா வந்து உட்காந்து ஏஞ்சிப்போன்னு சொல்லி தான் கூப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவன் வந்ததுலேயே இந்த மொபைலை மட்டும் தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பான். அவங்க அம்மா அவங்க பெரியம்மான்ட்டு வந்தவங்கள வெல்கம் பண்ணிட்டு காஃபிலாம் போட்டு கொடுக்குறாங்க. அவங்க அப்பா பெரியப்பா ஜேகே அப்பான்ட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜேகே அப்பா ரொம்ப கைண்ட் பர்சன் போல இருக்கு. செம்ம மோதி ஆயிட்டாங்க. ஜின்ஸார் கண்ணு மட்டும் அங்கேயும் இங்கேன்னு போயிட்டே இருக்கு. என்னடா விலைக்கா வாங்க போற, இப்படி பார்க்குற? இல்லைம்மா, அது இருடா வருவாங்க, ஏன் அலையிற? மா பேசாமல் இருங்கம்மா. அப்போ தான் அவங்க அம்மாக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகுது. அவங்க வீடுன்னு நினச்சி காமெடியாக பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஜேகே பார்த்து முறைக்கிறான். சரிதான் முறைக்காத, நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், ஏதோ நம்ம வீடு மாதிரி தானேன்ட்டு அவங்களும் சொல்ல எல்லாம் சிரிக்கிறாங்க. என்னக்கா ஓகேவா? அது என்னக்கா வெக்கெல்லாம் பாடுற? அதெல்லாம் இல்லடி, சொல்லு. மாமா உன் டைப் தானே? சரி சொல்ல. சர்க்கரையா சால்ட்டா? சும்மாடி, சர்க்கரையை போட்டு கொடு. அப்படியே 2 பேரும் கதை பேசிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா குரல் விடுறாங்க. ஏன் அந்த காஃபி எடுத்துட்டு வா. அம்மா நானா? ஆமாண்டி, எடுத்துகிட்டு வந்த கூட குறைஞ்சா போவ. அம்மா அவளை தானே பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஏன் வாய் அடிக்காம வா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஜேகே அம்மாவுக்கு தான் இன்னொரு பொண்ணு இருக்கா. ஆமாம், ஏன் பொண்ணு அது. ஓ, அப்படியே உங்களை எட்டி பார்க்குறாங்க. நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்ட்டு ஆஃப் சாரி எடுத்து இடுப்பில் சொருகிட்டு அப்படியே கிச்சன் போறீங்க. ஜேகே அம்மாவுக்கு தான் லவ் இஸ் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி அப்படியே உங்களை பாட்டை கையிட விழுந்துட்டாங்க.
இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் வீட்டில் இருந்தால் இப்படி இருந்திருக்கோம். ஆ, இவ்வளோ மாதிரி ஹராத்துங்க, வாயாடி, பிரியா மாதிரி கிடையாது. அப்படியே நீங்கள் முணுமுணுத்துக்கிட்டே உங்கள் அம்மா கிட்ட காஃபி எடுத்து வந்து கொடுக்குறீங்க. ஏண்டி அவங்களுக்கு ஒரு அம்மா பிரியா கொடுக்கணும், நான் ஏன் கொடுக்கணும்? அதுக்காட்டி பிரியாவும் வந்துடுறா. ஜின் ஃபேஸை பார்க்கணுமே. அப்படிதான் கொஞ்ச நாள் ஸ்டன் ஆகிட்டாரு. பிரியாவை அப்படியே பார்த்து இருக்காரு. அவளுக்கு தான் வெக்கம் தாங்கலை, கீழே குனிஞ்சிக்கிறா. இதை ஜேக்கு நோட் பண்ணிட்டு, போதும் ஐயா வலியுது, தொடச்சிக்கோங்க. டேய் சும்மாரு. அப்படியே ஜேக்குவோம் பிரியாவை பார்க்குறான். ஃபுல்லாக அப்டூ பாட்டம் பார்த்துட்டு, ஐயா பெருசாக எதுவும் இல்லை, வானான்னு சொல்லிடுங்க. டேய் எனக்கு பிடிச்சிருக்குடா. என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ வந்த வேலையை பாரு, நீ மொபைலை நோண்டுன்ட்டு 2 பேரும் கண்ணாலேயே ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. அக்காவுக்கு மட்லேரியாதான்ட்டு அப்படியே அவளே பாட்டு இருக்கீங்க நீங்களும். 2 பேரும் விட்டா கண்ணிலே ஒரு டூயட் பாடிடுவாங்க போல இருக்கு. இப்போ காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா. ஜின்னை எடுத்து குடிச்சிக்கிட்டே அப்படியே ஒரு லைட்டாக கண்ணடிக்கிறான். அவளை வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு போயிடுறா. எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஜிகேவை பார்க்குறீங்க. அப்படியே உங்களுக்கு மூடே அப்செட் ஆகிடுது. ஐப்ரோவில் பியர்ஸ், அதுக்கப்புறம் லிப்பில் ஒன்றுலாம் இல்லை 2 அங்கங்கே குத்திருக்க டேட்டு, அது மட்டும் இல்லாமல் ரகட் டைப்பு ஹேரெல்லாம் பார்க்கணுமே ஒரு மாதிரியாக இருக்குது. சுத்தமாக உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு ட்ரெஸ் கூட நீட்டாக இல்லை. அப்படியே நீங்களும் அவனை பார்த்துட்டே முணுமுணுத்துக்கிட்டே காஃபி எடுத்து குடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லோரும் கல்யாணத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. பிரியா கிட்டே போயிட்டு அந்த ஜன்னல் சைடு போய் நின்றுக்கிறீங்க. அவள் ஜின்னே தான் பார்த்துட்டு இருக்கா. ஜின்னா அதே மாதிரி தான். அப்படியே அவன் வாயிலேருந்து முணுமுணுக்கிறது, இவன் முணுமுணுக்கிறது. உங்களுக்கு தான் ஒன்றும் புரியவே இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் அவருக்கு என்ன பிடிச்சிருக்காண்டி, இந்த சாரியில் அழகாக இருக்கானா? அப்படின்னு மாமா சொன்னாரா? ஆமாம், எனக்கு தான் காதலே விழலை. ஒருவேளை இதான் லவ்வா என்ன? பார்த்ததுமே பிடிச்சிருச்சு அவனுக்கு. என்னடி அழகாக தானே இருக்காரு, பிஸ்னஸையும் நல்லா பார்த்துக்கிறாரு பாரு, எவ்வளோ கைண்டாக இருக்காரு. ஆமாம் செம்ம அழகா நீட்டா. மாமா அப்படியே ஏன் டைப் மாதிரி இருக்காரு. அங்கே பாரு இன்னொன்று உட்காந்துட்டு இருக்கே. யாருக்காவது மரியாதை கொடுக்குறான் அவன். அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் வேகமாக பேசியிருப்பீங்க. ஜேக்கி கதில் விழுந்திருக்கோம். அப்படியே உங்களே பார்க்குறான். சேச்சா முறைக்கிறான். ஏய் வாய மூடி. இல்லைக்கா பாரு எப்படி இருக்கான்ட்டு. சரியான பொறுக்கி மாதிரி இருக்கான்ல. அப்படியே ஜேகே நீங்கள் பேசுகிறத அவங்க லிப் மூலியமா என்ன பேசுகிறீங்கன்னு கெதர் பண்ணிவிட்டு ஃபோனை அப்படியே பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் ஐப்ரோஸ் ஒன்று நல்லா ரைஸ் ஆகுது. உங்களே பாட்டு இருக்கான். பிரியா நோட் பண்ணிட்டா. ஏய் வாய மூடி சும்மா இருக்கா. எனக்கு அவனை பார்த்தாலே எரிச்சலாக வருது, இருட்டிட்டாக இருக்குது. நல்லா பொறுக்கி மாதிரி இந்த வில்ல மாதிரி எப்படி தானோன்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறீங்க. எல்லாத்தையும் கெதர் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை முறைக்கிறான். இப்போ தான் நீங்களும் அவனை பார்க்குறீங்க. ஆத்தாடி இவனா இப்படி பார்க்குறான், முறைக்கிறான். ஒரு வேளை நான் பேசுனது அவன் காதில் விழுந்திருக்குமா என்ன? சேச்சே விழுந்திருக்காது. பாரு பொறுக்கி பையன் இப்படி இருக்கான் பாரு அப்படியே திரும்பிக்கிறீங்க. நீங்கள் பேசுகிறது ஃபுல்லாகவே அவன் கேதர் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். காஃபி எடுத்து இப்போ குடிக்கிறான். குடிச்சிட்டு அவன் கண்ணியே வேறு எங்கேயும் போகுது. நீங்கள் பேசுகிறவங்க லிப்ஸ்லேயே தான் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் சென்று எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஜேகேவும் வீட்டுக்கு போயிட்டு அவன் ரேஸ்க்கு போயிட்டான். டேய் இன்றைக்காவது இருக்கலாம் இல்லடா. இங்கே பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு ரேஸ் இருக்குது. என்னால் இன்றைக்கி இருக்க முடியாது, லேட்டாக தான் வருவேன். டே ஜேகே, ஜின் மட்டும்தானே ஆஃபீஸில் இருக்கான், கொஞ்சம் நீ அங்கேயே வரலாம்லடா. என்னால் முடியாது, வேணால் வேறு ஆளை வச்சுக்கோங்க. எனக்குலாம் இந்த பிஸ்னஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்ட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு போயிட்டான். ஏன் நீ இப்படி இருக்கான்? யாரும் சொல்கிறதையும் கேட்குறதே கிடையாது. அப்படியே ஜேகே அம்மா அவங்க அப்பா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எப்போ வந்தீங்க? நீயும் உன் பிள்ளையும் பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். இவன் திருந்தவே மாட்டானா? என்ன கேட்டா உங்கள மாதிரி தானே இருப்பான் உங்கள் பிள்ளை. ஏண்டி நான் அந்த மாதிரி அடி இருந்தேன்? ஆமாம் கல்யாணம் பண்ணும் போதே இப்படி தான் இருந்தீங்க. ஏதோ இப்போ தான் ரொம்ப மாறிட்டா மாதிரி பேசுகிறீங்க. நீ தாண்டி அவனுக்கு இருக்கிற. எல்லாத்தையும் எங்கிட்டே வாங்க. சரிங்க, அந்த வீட்டில் 2வது ஒரு பொண்ணு இருந்தால. ஐயோ சாமி போதாண்டி. இவனுக்கா? என்ன என் பிள்ளைக்கு என்ன, உன் பிள்ளைக்கு என்னவா? ஏண்டி
இருக்கிற கெட்ட பழக்கத்தோட முழு உருவமாக வந்து நிற்கிறான்டி. குடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் சிகரெட்டு, ரேஸு, பப்பு, பொண்ணு பழக்கம் இருக்கான்னு மட்டும்தான் எனக்கு தெரியலை. என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பெருசாக என் பிள்ளை செஞ்சிட்டான்? என் பிள்ளை நல்லவன் தான். அதோட ஜின் கீழே வந்துட்டு ஆமாம்மா ரொம்ப நல்லவன் தான். கொஞ்ச நேரத்தில் ஏன் கல்யாணத்தில் வெடி வச்சிருப்பான். என்னடா சொல்கிற? அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆமாம் நல்லதாக இருந்தா. பெருசாக எதுவும் இல்லையா? என்னடா என்ன மீன் பண்ணுறாம தெரியலையே. இங்கே பாருமா, இதுக்கு மேலே என் கல்யாணம் வரைக்கும் அவனை எங்கேயும் கூப்பிட்டு வந்துடாத. அப்போ பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. புரியுதுன்ட்டு அவங்கள கேஷுவலாக போயிடுறாங்க. ஜேக்கியும் அப்படியே ரேஸ் போயிருப்பான். அவன் ஹெல்மெட்டை போட்டுட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது டக்குன்ட்டு நீங்கள் முணுமுணுத்திருப்பீங்கள்ல, அந்த லிப்ஸ் அவன் கண்ணுக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. டக்குன்னு பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன எனக்கு அந்த லிப்ஸ் ஏன் தோணுது? இல்லை ஜேகே ஃபோக்கஸ் பண்ண. இந்த ரேஸில் நீ ஜெயிச்சே ஆகணும்ன்ட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்து மறைச்சது அப்படி நீங்கள் பேசும்போது அவங்க தோடு ஆடி இருக்கும் குட்டி ஜிமிக்கி, அது மட்டும்தான் அவன் மைண்டில். ரேஸ்லாம் அவனுக்கு எந்த ஒரு கான்சென்ட்ரேட்டும் இல்லை. அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிடுறான். எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. இவ்வளோ நேரம் கத்தி கூப்பாடு போட்டு இருந்தவங்க எல்லாமே அப்படி ஸ்டாப் ஆயிட்டாங்க. மேக்ஸும் காயும் நின்ட்டு என்னடா பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டான், எனக்கு ரேஸ் போச்சு போல இருக்கே, கட்டினா பண்ணலாம், நம்ம தான் கொடுக்கணும் போலையன்ட்டு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஜேகே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் காம் ஆகிட்டு அந்த ரேஸையும் முடிச்சிடுறான். ஃபஸ்ட் தான் வந்திருப்பான், ஆனால் டைமிங் தான் கொஞ்சம் ஓவராக இருக்கும். அது அவனுக்கு செம்ம டென்ஷனாக இருந்திருக்கும். அப்படியே பைக்கில் உட்காந்து ஒரு பாட்டில் எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்கான். அவன் கூட யாருமே இல்லை, செம்ம காத்தடிக்குது. ஷர்ட் பட்டன்லாம் ஓப்பன் பண்ணிட்டு குடிச்சிட்டு இருக்கான். இப்போ நல்லா அவங்க லிப்ஸ் அவங்க கண்ணுக்கு தெரியுது. பொறுக்கின்னு சொன்னது அப்படியே லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, ஆமாண்டி பொறுக்கிதாண்டி, மாட்டிக்கிட்ட இந்த ஜேகே கிட்ட. அப்படியே அவனும் ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த பாட்டிலை உடச்சிட்டு வீட்டுக்கு போயிருப்பான். தள்ளாடிக்கெலாம் போகலை, ஹாலில் நின்று கத்துறான். தின்னு அந்த பிரியா கிட்ட கடலை போட்டு இருந்திருப்பாரு. சரிம்மா இனி என் தம்பி வந்துட்டான், அப்புறமா பேசிட்டோமா. அப்படியே அவனை கட் பண்ணிட்டு கீழே வரான். என்ன ஜேகே இப்படி கத்திட்டு இருக்க, தூங்க வேணாவா? நீ தூங்கிட்டு இருந்த, அவகிட்ட தானே பேசிட்டு இருந்தீங்க. டேய் வாய மூடு, அப்பா வந்துட்டாரு பாரு. அவங்க அம்மா ஜேகே பாட்டு, என்னடா சீக்கிரமாக வந்திருக்க? அவனை பேசணும். அப்படியே ஜேகே அப்பா அவங்க அம்மாவை மறைக்கிறாங்க. ஏண்டி அவனுக்கு அவன் சீக்கிரமாக வந்தது கஷ்டமாக இருக்குது? இல்லைங்க, அவன் எப்போ லேட்டாக தானே வருவான், அதான் வாய மூடாண்டிங்கிற மாதிரி அவர் சொல்ல அப்படியே அவங்களும் ஓரமாக நின்றுக்கிறாங்க. என்ன ஜேகே ஏன் இப்படி கத்துன? எனக்கும் கல்யாணம் வேணும். என்னடா கல்யாணமா? எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. அதுக்காட்டி ஜேகே அம்மா பின்னாடி பார்க்குறாங்க, ஏதாவது பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டானான்ட்டு. என்னம்மா அங்கே பார்க்குறீங்க? இல்லைடா பொண்ணை கூட்டு வந்துட்டியா என்ன? அம்மா இல்லை ஜேகே, திடீர்னு வந்து கேட்குறல்ல, அதுக்காட்டி அவரும் என்னடா லவ் பண்ணுறியா? உன்னை எவ்வளோக்கும் பிடிக்காதே, மிரட்னியா? அதோட ஜேகே சிரிக்கிறான். ஜின்னுக்கு தான் பக்கு பக்குன்னு ஆகுது, இவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையேன்ட்டு. ஹயங்க இங்கே வாங்கல, இவன் எதுக்கு என்ன கூப்பிட்றான்? நான் எதுக்கு ஜேகே? வாடா. எது தாவா? அவனுக்கு கீழே வரான். அவனோட ஷோல்டரில் கையை போட்டு இவனுக்கு பொண்ணு பார்க்க போனான்ல. ஆமாம். ஜேகே அம்மாவுக்கு புரிஞ்சிருது. ஆமாண்டா அங்கே ஒரு பொண்ணு இருந்தால. அப்படியே ஜேகே சிரிக்கிறான். இதெல்லாம் செட் ஆகாது ஜேகே. இல்லைப்பா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கும் தாங்க அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் நீங்கள் உள்ளே போகிறீங்களா? ஆமாம் எது சொன்னாலும் என் வாயை அடைக்கிறது. இந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லைன்ட்டு ஜேகே அம்மா கிச்சன் போயிடுறாங்க. 3 பேரும் எதையோ பேசிட்டு இருக்காங்க. ஜேகே எனக்கு அந்த பொண்ணு தான் வேணுங்கிறான். டேய் அந்த பொண்ணு தான் வேணுமா என்ன? ஆமாம், இல்லாட்டி உன் கல்யாணம் நடக்க விட மாட்டேன். இதா ஏன் கல்யாணத்தையா? ஆமாம் எனக்கு செட் பண்ணி கொடு. டேய் நான் உன் அண்ணன்டா, அதுக்கு தான் கேட்குறேன். கல்யாணம் வேணும்ல, நடக்கணும்ல உனக்கு. வயசாகிட்டே இருக்குல்ல. டேய் ஆமாண்டா. பார்த்த ரொம்ப வலிஞ்ச, அவ்வளோ பிடிச்சிருக்கா? டேய் ஆமாண்டா, ஹோம்லி கேர்ள்ரா. சரி போய் பேசி அவளை எனக்கு கரெக்ட் பண்ணிவிடு. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஜேகே அப்பா நிற்கிறாரு. அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன். ஏன்னா என்ன சொன்னாலும்மா? ஆமாம் என்ன சொன்னாலும். முடியே வெட்டிட்டு வாடா. ஏன்னா ஹேர் கட்டா?
ஆமாம், போய் ஹேர் கட் பண்ணிட்டு வா, பார்த்துக்கலாம். பார்த்துக்கலான்னா போடா. அதுக்கப்புறம் அவனை மேலே போயிடுறான். ஜேகே அப்பா சிரிச்சுக்கிட்டே, ஆ என் பையன் இந்த மாதிரி தான் இருக்கான். என்ன பண்ண போறீங்க? ஆ பொண்ணு கேட்க தான் போகிறோம். புரியுதா? அவன் யார் மாதிரி இருக்கான்ட்டு. இதே மாதிரி தான் நடந்துச்சு. என் அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணீங்க. சரிடி, இப்போ எதுக்கு அதெல்லான்ட்டு 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. ஜினுக்கு தான் பக்கு பக்குன்னு ஆகுது. என்ன அந்த பொண்ணா? ஆஹா, ஐயோ இவனை பற்றி தெரியாதே. வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போயிட்டானா என்ன? எல்லாம் எனக்கு தான் வேணும். அதுக்காட்டியும் பிரியா கால் பண்ணியிருப்பா. இவனை எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரமாக உட்காந்து பேசிட்டு இருக்கான். என்னங்க ஐயனியா? ஆமாண்டி. ஏன்? அவளுக்கு ஃபர்ஸ்ட் சைட்லேயே அவனை பிடிக்கல. பொறுக்கின்னு சொல்லிட்டு இருந்தா. கரெக்டாக தான் சொல்லியிருக்கா. ஆனால் அவன் நம்ம கல்யாணத்தை நடக்க விட மாட்டானே. ஆ இல்லை, முடியாதுன்னு நினைக்கிறேன். அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவனை வேணான்னா அவளுக்கு வேணாம். ஏண்டி, என் தம்பியை பற்றி உனக்கு தெரியாது. என் தம்பி கேரக்டரும் அதே தான். வேணும்னா அவனுக்கு வேணும். உன் தங்கச்சிக்காக வேலைக்கெல்லாம் வரேன்னு இருக்காண்டி. இல்லை செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபோனை வைங்க. ஏய் பிரியா, கொஞ்ச நாள் பேசுடி. இல்லை இந்த கல்யாணம் நடக்காது. ஏய் ப்ளீஸ்டி, உனக்கு என்ன பிடிக்கும் தானே? ஆமாம் பிடிக்கும் தான். உங்களை யாருக்கு பிடிக்காது? எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்குடி. எப்படியாவது உன் தங்கச்சிட்ட பேச. நம்ம கல்யாணம் நடக்கணும்ல. அப்படியே 2 பேருக்கும் பயமாகுது. ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஜேகே தாட்ஸ் வருது தான், ஆனால் பொறுக்கின்னு தான் வருது. பொறுக்கி பையன் எப்படி ஹேர் வச்சுருக்கான் பாரு. கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்கவே மாட்டான். எப்படி உட்காந்துட்டு இருக்கான். எனக்கு மாமா தான் பிடிச்சிருக்கு. மாமா எவ்வளோ அழகாக இருக்காரு, காமாக இருக்காரு. ஹேர் கட்டிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அவங்க குடும்பத்தில் இப்படி ஒன்றுன்ட்டு இவ இப்படி திட்டிகிட்டு இருக்கா. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் மாதிரி போயிருக்கோம். எல்லாருமே வராங்க, ஜேக்கவும் வரான். ஆனால் இப்போ வேறு மாதிரி வந்திருக்கான். என்ன இந்த பொறுக்கி இன்றைக்கி இப்படி வந்திருக்கான்? ஹேர் கட்லாம் பண்ணிட்டு மாமா அட்வைஸாக இருக்கோன்ட்டு அப்படியே நீங்கள் சின்ன பார்த்து சிரிக்கிறீங்க. அவனை கண்டுக்கவே இல்லை. அவனுக்கு அதே ஒரு மாதிரி ஆகுது. உங்களே பார்த்துருக்கான். கண்ணடிக்கிறான். ஏன்னா கண்ணடிக்கிறானா? பொறுக்கி எப்படி கண்ணடிக்கிறான் பாரு. நான் நினச்சதெல்லாம் கரெக்ட் தான். ரேபீஸ் மாதிரி இருக்கான். அது அவனுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு நீங்கள் பேசுகிறது. இந்த வார்த்தை அவனுக்கு ஒரு மாதிரியா அப்படி சொல்லணும்னா அவன் டென்ஷனாக ஏறி இருக்கும். ஜின்னு அதை நோட் பண்ணிவிட்டு, டேய் எதுக்கு இப்போ கோவப்படுற? ஐயா கையெடுங்க. டே வேணாண்டா ப்ளீஸ்டா. எனக்கு அவள் வேணும் தானே? கண்டிப்பாக வேணும். அவள் மட்டும்தான் எனக்கு வேணும். என்ன இவன் வில்ல மாதிரியே பேசுகிறான். சரி இங்கே பாரு, கொண்டாடி பேசாமாரு. அப்படியே உங்களே பார்த்து மறைக்கிறான். ஐயோ ஏன் கல்யாணமும் ஸ்டாப் ஆக போகுதான்ட்டு இவன் பிரியாவை பார்க்க அவளுக்கும் அதே மாதிரி தான். எதுக்கு வந்திருக்காங்களா அவன் மாமியார் வீட்டிலேருந்து? அது எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது தெரியல மையன். நீ ஏன் பயப்படுற? நான் எதுக்கு பயப்பட போகிறேன்? சரி நீ சொல்ல. அவனுக்கு என்ன பிடிக்கும் தானே? ரொம்ப பிடிக்கும் பிரியா. ஒன்று பிடிக்காமையா? என் கல்யாணம் நடக்கணும் தானே? ஆமாம், அவனுக்கு தான் மாமா பிடிச்சிருக்குல்ல. எனக்கும் தான். இவர் மட்டும்தான் என் மாமா. சரிடி, எப்படியே இருந்துக்கோ. ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு தெரியும். அப்படியே நீங்கள் என்ன இவ ஒரு மாதிரியே பேசிட்டு இருக்கான்ட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்த ஃபோனில் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. உங்கள் அம்மா அப்பா, உங்கள் பெரியம்மா பெரியப்பான்ட்டு கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நினச்சில்ல, உங்களை நினச்சிதான். நீங்கள் எப்படி இருப்பீங்கன்ட்டு இங்கே எல்லாருக்கும் தெரியும். ஜேகே அம்மா உங்களே பாட்டு இப்போ உங்ககிட்ட வராங்க. என்ன ஆண்டி வேணும்? அழகாக இருக்கு தெரியுமா? என் வீட்டுக்கு வந்துடுறியா? அதுக்காட்டி ஜேகே அப்பாவுக்கு, ஐயோ இவளை வச்சுக்கிட்டு என்னால் மாரடிக்க முடியலை. ஜேகே உனக்கு அந்த பொண்ணு வேணுமா? ஏன்பா? உங்கள் அம்மா பார்த்துக்கிட்டல்ல, அப்படி தான் எடுப்பான்னு நினைக்கிறான். அவள் ஒரு மாதிரி சிரிக்கிறான். 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கா? ஏதாவது ஃபங்க்ஷனா ஆண்டி? அப்படியே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவங்களும் உங்களுக்கு பூவெல்லாம் வச்சு விடுறாங்க. அப்படியே போய் உட்காந்துக்கிறாங்க. பிள்ளை சைட் அடிக்கிறானோ இல்லையோ, அவங்க அம்மாவுக்கு தான் அவங்கள பிடிச்சி போயிடுச்சு. பொம்பளை பிள்ளையே இல்லையா, அதை துருன்னு நீங்கள் எடுக்கிறீங்களா?
வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கக்கூடாதான்ட்டு அவங்களுக்கு ஏக்கமாக இருக்குது. உங்கள் பையன் நல்லவர் தான், ஆனால் ஒயன் படிச்சுட்டு இருக்காளே, கல்யாணம் ஏன் படிக்கிறோம் ஆண்டி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னடா அப்பா பேசுவாடுடா இதெல்லாம், ஏன் நான் பேசக்கூடாதா என்ன? ஜிந்து கொஞ்சம் சாஃப்ட்டு போல இருக்கு, இவன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாச்சா, இவனே பேசுகிறான். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் ஆஃபீஸ்க்கும் போகிறேன், அதுக்காட்டி ஜேகே அப்பா அவன் வாயை மூடிட்டு என் பிஸ்னஸ் என் 2 பிள்ளைங்கள தான் பார்த்துக்குறாங்க. ஜின்னு ஆஃபீஸில் இருப்பான், இவன் வெளியூருக்கெல்லாம் பார்த்துக்குவான்ட்டு அம்மா பேச ஜேகே அப்படியே உங்களை சைட் அடிக்கிறத கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் பார்த்து இருக்கீங்க. என்ன எதுக்கு இந்த பொறுக்கி என்னையே பார்த்துட்டு இருக்கான், அதுவும் என் லிப்ஸே பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை இன்னைக்கு ஓவராக மேக்கப் போட்டோன்னா என்ன? நான் தான் போடவே இல்லையே. பிரியா என்னடி அங்கே பாரு, அந்த பொறுக்கி என்னையே பார்த்துட்டு இருக்கான். ஆமாம். என்ன ஆமாங்கிற? கொஞ்ச நாளாக சும்மா இல்லைண்டி. அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்க, ஜின்னுக்கும் பிரியாக்கும் கல்யாணமே நடக்க போகிறது இல்லைன்ட்டு அவங்க அப்படியே பயந்துகிட்டே நிற்கிறாங்க. கண்ணாலே பேசிக்கிறாங்க. எது இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் ஜின் சொல்ல அவளும் அப்படியே காமாக நிற்கிறா. இதோடுக்கும் உங்கள் காதலை விழலை. இப்போதைக்கு உங்களையும் கூப்பிட்றாங்க காஃபி எடுத்துகிட்டு, நீங்களே எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்க. ஜேக்கு அப்படியே பாட்டு இருக்கான், கீழே குடிஞ்சு அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவன் காஃபியை பார்த்து எடுப்பான்னு பார்த்தா உங்கள் கழுத்தை பார்த்து எடுக்கிறான். பொறுக்கி எங்கே பார்க்குறான் பாருன்ட்டு அப்படியே ஷாலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் பொறுக்கின்னு சொல்கிறது தான் அவனுக்கு இன்னும் ட்ரிகர் ஆகுது. சைலண்ட்டாக உங்களே பார்த்துட்டு இருக்கான், காஃபியும் குடிச்சிடுறான். அதுக்கப்புறம் நாங்கள் பேசி சொல்லன்ட்டு சொல்ல அவங்களும் போயிட்டாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் பெட்டில் படுத்துட்டு முதுகுக்கு மேலே காலை தூக்கிட்டு நிற்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து காலிலே ஒன்று போடுறாங்க. என்னம்மா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இப்படி படுக்கக்கூடாதுன்ட்டு, திரும்பி படு. அப்படியே திரும்பி படுத்துக்கிறீங்க. என்னடி படிக்கிற? நாவல்மா. சரி ஒயன், அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. புக்கை எடுத்து வைடி. நீங்களே எடுத்து வச்சிடுறீங்க. சீரியஸாக பேச வந்திருக்கேன்டி. சரிம்மா கேட்குறேன், சொல்லு. அது என்னம்மா இப்படி இருக்கிற? உன்னையும் அந்த பொண்ணு கேட்டிருக்காங்கடி. என்னையம்மா? யாரும்மா? அது மதியம் வந்தாங்கல்ல. ஆமாம். யாருக்கு? அதான் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாருல்ல, அவரோட தம்பி. அவ்வளோதான். உங்களுக்கு இடியே இறங்கின மாதிரி இருக்கு. டக்குன்னு ஏஞ்சி நின்ட்டு, அம்மா அந்த பொறுக்கியவா? என்னடி இப்படி பேசுகிற? இங்கே பாரு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்தான், ஆனால் அந்த பொறுக்கியே இல்லை. மாமா மாதிரி பார்த்தா எனக்கு ஓகே தான். பொறுக்கி மாதிரி இருக்காம்மா. ஏண்டி 2K கிட்டலாம் இப்படி தானடி இருப்பாங்க? அதுக்குன்ட்டு பார்க்குறல்ல நீனு, மரியாதை கொடுக்க மாட்டான். பத்தாததுக்கு ஏதோ உடம்பெல்லாம் கிறுக்கி வச்சுட்டு இருக்காம்மா. ஏண்டி அது டேட்டூடி, எனக்கு தெரியுது. அது ஸ்கின்னா இல்லை வாலா இப்படி கிறுக்கி வச்சிருக்கா? பத்தாததுக்கு எங்கே பார்த்தாலும் குத்தி வச்சிருக்கா. என்ன பார்க்குறல்லம்மா, எங்கே பார்த்தாலும் தோடு போட்டிருக்க மாதிரி ஒன்று போட்டிருக்கான். ஏண்டி ஃபேஷன் டி இதெல்லாம்? மாமா மாதிரி இருந்தால் எனக்கு ஓகே தான். உனக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், பேட் பாய்மா. ஏண்டி அப்படிலாம் இல்லடி, பணக்கார வீட்டு பையன், அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யும். நீ என்ன பிரியா மாதிரியா இருக்க? வாயாடலை? ஐயோம்மா அதுக்குன்ட்டு வேணாம்மா. உனக்கு என்னை கல்யாணம் பண்ணுன்னு சொன்னா பாரு, நீனு ஜின் மாமா மாதிரி பாரு. இவன் வேண்டாம். நீ என்னை கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கிய, அவனுக்கு எனக்கு அடிக்கடி சண்டை வரும். அப்படியே நான் இங்கே தான் வரா மாதிரி இருக்கும். தெரியும்ல, என் வாயும் சும்மா இருக்காது. அவனை பார்க்கும் போதே தெரியுதுமா. வேண்டாம்மா. பிரியா இருக்கால்லடி, ஒரே குடும்பத்தில் நீங்கள் பிரியா நல்லா இருக்கோண்டி. ப்ளீஸ் டி. அவங்க ஃபேமிலி கூட அப்படிலாம் இல்லை, நல்லா தானே இருக்காங்க. உனக்கு மாமியார் மாதிரியே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா கேரக்டர் தாண்டி அவங்க. ஆமாம்மா, எனக்கு அவங்க அம்மாலாம் இஷ்டம்தான், மாமா கூட இஷ்டம்தான். ஆனால் அவன் இஷ்டம் இல்லைம்மா. ப்ளீஸ் ஒயன்ட்டு எப்படியே கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே 1 வீக் ஆகுது, பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிம்மா, 1 வாரமாக இதே தான் சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏண்டி கோவமா அப்படியே நீங்கள் மறைக்கிறீங்க, என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, கோவமானு கேட்குறீங்க. சரி வயன், எனக்கு ஓகே தானே? ஆமாம், ஏதாவது நான் சொல்ல வந்தால் போயிடுறது. அப்படியே நீங்கள் பிரியாவை மறைக்கிறீங்க. சாரிடி, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு.
நீ என்னோட செல்ல சிஸ்டர் இல்லை? ஆமாம் ஆமாம், உனக்கு செல்ல சிஸ்டர், அம்மாவுக்கு செல்ல பொண்ணு, அப்பாவுக்கு செல்ல பொண்ணு. இப்படி சொல்லுங்க. எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை தெரியுமா? ஏன் அவன் நல்ல வண்டி, அவனுக்காக நிறைய மாற்றிருக்கான் தெரியுமா? ஹேர் கட் பண்ணதே இல்லையா, அவனுக்காக ஹேர் கட் பண்ணியிருக்கானா? ஆஃபீஸ் சைட் வந்ததே கிடையாதான், அவனுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காண்டி. ஆ ஏன்னா இல்லை இல்லை, அவன் அவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது, எனக்கு தெரியும். ஏண்டி இப்படி வெளுக்கலன்ட்டு அப்படியே மேலே போயிடுறீங்க? ஸோ அப்படியே ஒரு மாதம் ஆகுது, ஜின் வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காரு பிரியா கிட்ட தான். ஜேக்கு அப்படியே ஃபோனை பிடிங்கிட்டு, ஒயனில்ல யார் நீங்கள்? ஜேகே பேசுகிறான், ஒயன்ட்ட கொடுங்க. அது அவள் வீட்டில் இருக்கா. சரி, என் நம்பர் எங்கள் அண்ணன் அனுப்புவான், அவள்கிட்ட கொடுத்து எனக்கு பேச சொல்லுங்கன்ட்டு ஃபோனை கொடுத்துட்றான். டேய், இப்போ எதுக்கூட இந்த மாதிரி பண்ணுற நீனு? என்ன அண்ணி தானே, பண்ணலாம் அவங்களும். ஆக மொத்தம் எங்களை புரோக்கராக இருக்கிற, பண்ணலாங்கிறேன்ல. சரிடா, நீ போ, நான் கொடுத்துட்றேன். 10 நிமிஷம்தான் டைம், அவள் எனக்கு கால் பண்ணணும். ஏன்னா 10 நிமிஷமா? ஆமாம், அவள் எனக்கு கால் பண்ணல, நேராக அங்கே போயிடுவேன். டேய் என்னடா, அதான் ஓகேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நானும் அவகிட்ட பேசணும். டேய் நீங்கள் பாரு ஜேகே, இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம், எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்தில் அவள் எனக்கு கால் பண்ணணும். பிரியா இதெல்லாம் கேட்டுட்டு நம்பரை சென்ட் பண்ணியிருப்பா. நீங்கள் அவளும் சண்டை போட்டுருக்கீங்க, நான் எதுக்கு அவளுக்கு கால் பண்ணோம்? ப்ளீஸ் டி, நானும் மாமா பேசுகிறோம்ல, கொஞ்சம் பேசண்டி. இல்லை இல்லை, நான்லாம் பேச மாட்டேன், ப்ளீஸ் ஓயன் பேசுடி. இங்கே பாரு, மாமாவுக்கு எனக்கும் சண்டை வருதுடி. மாமாக்கும் உனக்குமா? ஆமாம். சரி, உனக்காக பேசுகிறேன்ட்டு அப்படியே நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஜேகேக்கு நியூ நம்பராக வருது. சரி ஹயா, நீங்கள் பேசுங்க, வேறு ஏதாவதுனா வந்து கூப்பிட்றேன்ட்டு அவன் அப்படியே ஃபோனை எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். எதை? வேறு ஏதாவதா? ஐயோ, இங்கே இருக்கிறதே தப்பாக போச்சேன்ட்டு அவனை கீழே இறங்கி அவன் ரூமுக்கு வந்துடுறான். இப்போ ஃபோனை அட்டன் பண்ணவன் நாடி பண்ணுற. டீயா? ஆமாம். சும்மா இருக்க. என்ன வாய்ஸ் ரொம்ப உள்ள போகுது? நான் இப்படி தான். பார்த்துருக்கேன். பொறுக்கி ரேபிஸ்ட். என்ன என்ன நீ சொன்னது தானே? இல்லை 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 இல்லை. சரி, வேற என்ன? வேறண்ணா பேசு. என்ன பேசணும்? என்ன லவ் பண்ணுன்னு சொல்லு. லவ்லாம் இல்லை. என் நம்பர் என்னன்னு சேவ் பண்ணியிருக்க? இன்னும் சேவ் பண்ணல. மை லவ்னு பண்ண. இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன் பண்ண? பைத்தியக்காரன், கால் பண்ணி எப்படி பேசுகிறான் பாரு. ஏன் வேணாம், கோவப்படாதா? அக்கா வாழ்க்கை இருக்குது, அப்பா அம்மா மரியாதை இருக்குது. சேவ் பண்ணிக்கிறேன். திட்னியா? இல்லையே, அப்படி கிஸ் பண்ணுறான். டக்கு நீங்கள் ஃபோனை நகர்த்திக்கிட்டீங்க. என்ன கிஸ்லாம் பண்ணுறான், அப்படியே நீங்கள் காதில் வைக்கிறீங்க. கடிச்சுதா? கடிச்சுதான்னு கேட்டேன். கொடு. என்ன கொடுக்கணும்? இப்போ நான் கொடுத்தேன்ல, அதை கொடு. இல்லை இல்லை, என்னெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? இப்போ நீ கொடுக்குறியா இல்லை வீட்டுக்கு வரட்டுமா? வீட்டுக்கா? ஆமாம், நான் கொடுத்ததை வாங்கிக்கிட்டல. இல்லை நான் வாங்கலை. நல்லா கொடுக்குறான், சவுண்ட் நல்லா கேட்குது, அப்படியே நீங்கள் ஃபோன் நகர்த்திக்கிறீங்க. இப்போ கிடச்சிதா? சீக்கிரமாக கொடு, இல்லை உன் வீட்டுக்கு வருவேன். என்ன இவன் ஃபோன் பண்ணி இப்படி பேசிட்டு இருக்கான்? டக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு சிரிப்பாக தாங்கலை. ஸோ அப்படியே அவனை கீழே இறங்கி போயிட்டான். சிரிச்சிட்டு வரதை பார்த்துட்டு ஜின், என்னடா ஓகே தானே? என்ன ஓகேண்ணா? இல்லைடா, ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போனேன், ஒழுங்காக பேசினியா இல்லையா? எனக்கு லவ் பண்ண தெரியும் ஜேகே, என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பேசாமல் இருக்கலாம்ல. நான் தான் உன் பொண்டாட்டிகிட்டே கேட்டேன், என் பொண்டாட்டிகிட்ட தானே கேட்டேன். என்னடா கேட்ட? கிஸ் கொடுத்த தடை சொன்னேன்.
டேய் என்னடா இப்போ தான் நம்பர் வாங்கி கொடுத்தா அதுக்காடி இப்படி பேசுகிற? நாங்களே அப்படி பேசுகிறது இல்லை தெரியுமா? தெரியுது நீ டியூப்லைட்டுன்ட்டு. ஆ, நான் டியூப்லைட்டா? ஆமாடான்ட்டு இல்லை போய்தான். சரி இப்படியே போயிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசுகிறான். உங்களுக்கு அவனை இஷ்டங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி இப்போ மேரேஜும் நடந்துடுது. நீங்கள் அவனோட ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு ஒயிட் கலர் சாரீ. இவன் அப்படியே கேஷுவலாக உள்ளே வந்து டக்குன்னு கதவு சாத்திடுறான். அவங்களுக்கு தான் பக்குங்குது. அப்படியே ஏஞ்சி நிற்கிறீங்க. வந்தவன் எதுவுமே சொல்லவே இல்லை. அவனோட ஷர்ட்டை கழட்டி ஆங்கரில் மாட்டிட்டு அப்படியே அவங்க கிட்ட தான் வரான். என்ன இப்படி வரான்? அப்படியே நீங்கள் மூச்சு வேகமாக வாங்குது. அப்படியே நிற்கிறீங்க. டக்குன்னு உங்களை அப்படியே பெட்டில் தள்ளி விட்டவன் அவங்க மேலே ஹோல்ட் ஆயிட்டான். கண் சிமிட்டுற நேரம் தான். அப்படியே நீங்கள் அவனே பார்த்துருக்கீங்க. என்ன பண்ண போகிறீங்க? கல்யாணம் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க? அது சரி, என்ன வேணான்னு சொன்னியாம்மா? உண்மையாவா? எதுக்கு? அது சும்மா சொல்லு. உன் அக்கா எல்லாத்தையும் என்னன்ட்டு சொல்லிட்டா. அவனை என்கிட்ட சொல்லிட்டான். துரோகி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? ஐயோ. அப்படியே பார்க்குறீங்க. உதடுலேருந்து பேச்சே வரல. ட்ரை ஆகிட்டு இருக்குது. அப்படியே அவன் தம் ஃபிங்கர் வச்சு அதை தடகுறான். கையிடுங்க, அங்கெல்லாம் வைக்கக்கூடாது. நான் வைக்கலாம், சொல்லு. எதுக்கு வேணாம்? அது எனக்கு பிடிக்கல. அதான் ஏன்னு கேட்டேன். பார்க்குறதுக்கு பொடிய மாதிரி இருந்தானா? ஆமாம். பொடிக்கினா எப்படி? பொண்ணுங்களை அப்படி இப்படி பண்ணுறவனா? அப்படியே அவன் கை அங்கே ஹிப்பில் இருக்குது. அப்படியே நீங்கள் அவனை தள்ளி விட்டு ஏஞ்சி உட்காந்துட்டு, இப்படிலாம் வேணாம், இப்படிலாம் பண்ணிங்க நான் கத்திடுவேன். கத்திடுவியா? கத்தடி, கத்தி. இன்னைக்கு எவன் வரான்னு நானும் பார்க்குறேன். ஏன் பொண்டாட்டி தாலி கட்டிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டில் தொடாமல் முன்னாடி பண்ணுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி கிட்ட வரான். இல்லை இல்லை, அது எனக்கு பீரியட். நினச்சேன்டி இப்படி தான் சொல்லுவேன்ட்டு. இல்லை, நிஜமாவே எனக்கு பீரியட் தான். ஹெட் ஆன் பண்ணிக்கிறீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே உங்களே பார்த்து இருக்கான். அகைன் உங்கள் மேலே வந்துட்டு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். சாஃப்டாக பண்ணல, ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக பண்ணிட்டு இருக்கான். வலிக்குது, தள்ளுங்க. அவனை தள்ளிட்டு அவங்கள அப் டு பாட்டம் பார்த்துட்டு, செம்ம பீஸ் தெரியுமா நீ? சாஃப்டாலாம் எப்படி டீல் பண்ண முடியும்? எவ்வளோ வச்சுருக்க தெரியுதா? அங்கே மேலே, இங்கே பார்த்தாலே ஃப்ளாட்டு. அப்போ தான் இடுப்பை பார்க்குறீங்க. ஒரு மாதிரியாக இருக்குது. அவன் அங்கேயே பாட்டு இருக்கான். கவர் பண்ணிக்கிறீங்க. அப்படியே அவங்க லிப்ஸை பார்க்குறான். இதான் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறான். நீங்களும் அப்படியே அவனையே பார்த்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஐ ரெண்டும் லாக் ஆகுது. டக்குன்னு நீங்கள் இக்னோர் பண்ணிக்கிறீங்க அந்த சைட்டை. கல்யாணம் வேணான்னு எதுக்கு ஓகே சொன்னேன்? அது எனக்கு உங்களை பிடிச்சலாம் ஓகே சொல்லலை. அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், அதான். கையெடு, கீழே இறங்குன்ட்டு அப்படியே சினுங்குறீங்க. முடியாது, நான் ஏன் இறங்கணும்? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்படியே அவன் கை வந்து அவங்க கழுத்து கீழே போகுது. பிடிச்சிக்கிறீங்க. நீ சரியான கெட்ட பையனா, கீழே இறங்கு. ஆமாண்டி, கெட்ட பையன், ரேபிஸ்ட்டு. அப்படின்னா என்னவோ சொன்னி? பொறுக்கி அதானே? ஆஹான்ட்டு அப்படியே நீங்கள் மனசுக்குள்ளேயே வந்து திட்டிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தா அவனை அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி கிட்ட வரான் கிஸ் பண்ணலான்ட்டு. நீங்கள் அவனை புஷ் பண்ணுறீங்க. ஆனால் முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். இப்போ மட்டும் என்னை ஏதாவது பண்ண நான் மாமாவை கூப்பிடுவேன். கூப்பிடு, நான் அத்தையும் கூப்பிடுவேன். கூப்பிடுடி, என் அக்காவையும் சேர்த்து கூப்பிடுவேன். கூப்பிடுன்னு அப்படியே நீங்கள் அவனையும் பார்க்குறீங்க. இந்த இன்னசென்ட் மாதிரிலாம் நடிக்காத. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்ன்ட்டு அவங்க இடுப்பை பிடிச்சி கிள்றான். வலிக்குது. நானும் பேசாமல் பார்த்துட்டு இருந்தா சும்மா கிள்ளிக்கிட்டே இறங்கு ஃபஸ்ட்டு நீனு. அப்படியே அவனும் இன்னும் டைட்டாக பிடிக்கிறான். என்னடி ஓவரா வாய் பேசுகிற? யாருன்னு தெரியுதுல்ல? தெரியுது,
கெட்ட பையன் தானே நீனு, எனக்கு நல்லா தெரியும். இங்கே பாரு, உனக்கு என்னை பற்றி தெரியாது. நானும் சொன்ன மாதிரி தான். எதுக்கும் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவங்க அம்மா வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அது நீ ஹேர்லாம் கட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிற, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்ல பையனாக மாற ட்ரை பண்ணுறேன்னாங்க. அதான் சரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு. ஓ, தாராளம். ஆமாம், டக்குன்னு அவன் சிரிச்சுக்கிட்டே செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்களே கிஸ் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த சைடு பார்த்தா பிரியாவும் ஜின்னும். பாய்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருந்தாலும் இந்த டைமில் அவங்க சாஃப்டாலாம் இருக்க மாட்டாங்கல்ல. கட்டிலுன்னு வந்துட்டா அவங்களும் அடங்காமல் தானே இருப்பாங்க. பிரியா பாவம் ரொம்ப ஜின்னை சமாளிச்சுட்டு இருக்கா. ஜின்னுக்கு உங்கள் தாட் வருது. ஏய், உன் தங்கச்சி பாவம்டி. என் தம்பி என்னெல்லாம் செய்கிறான்னு தெரியலை. ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளும் கேரி தான். என்னடி சொல்கிற? என்ன சொல்கிறேண்ணா, அவளுக்கு ஓகேவாக இருந்ததுனால தான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னான். அவங்க தம்பியை அவளுக்கும் பிடிச்சிருக்கு, அதான் ஓகே சொல்லியிருக்கா. ஏய், இது எப்படி நடந்துச்சு? என்ன கேட்டா நம்பர் வாங்கி கொடுத்தான்ல, ஃபோனில் பேசிக்கிட்டாங்கல்லன்ட்டு 2 பேரும் சொல்லிட்டு அப்படியே அன்றைக்கி நைட்டு அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கோம். இந்த சைடு உங்களை வச்சு செம்மையாக ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான், நகரவே விடலை. அவனுக்கு அடியில் நீங்கள் ரொம்ப மாட்டிக்கிட்டு திணறிக்கிட்டு இருக்கீங்க. ஓதஞ்சிக்கே இறங்க, என்னால் முடியலை. மணி என்ன ஆகுதுன்னு பார்த்தல, எனக்கு வலிக்குது, இறங்கன்ட்டு அப்படியே தள்ளுறீங்க. ஆனால் அவன் உங்கள் 2 ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாகவே ஹிக்கீஸாக இருக்குது. நெக்லலாம் அதுக்கு மேலே உங்கள் 2 சீக்கில் சின்னில் லிப்ஸெல்லாம் கடிச்சு லைட்டாக பிளட்டே வந்திருக்கும் போல இருக்குது. ஸோ அந்தளவுக்கு உங்களை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருப்பான். இப்போ லாஸ்ட்டாக அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்க மேலேயே படுத்துக்கிட்டு செம்மையாக ப்ரீத் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவன் மவுத் மட்டும் சும்மா இல்லை, அவங்க கழுத்துக்கு கீழே அப்படியே லிக் பண்ணிகிட்டே இருக்கு. போதுமா, நான் சொன்னது தப்பு தான், அதுக்காக இப்படியா பண்ணுவாங்க? என் கால் அப்படியே வலிக்குது. அப்படியே ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க. ஆமாண்டி, என்னை பார்த்த உனக்கு நான் அப்படியே தோணுது. சரி, தப்பாக சொல்லிட்டேன். பிடிக்கலன்னா விட்ட வேண்டியதானே, அதுக்குன்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படியா பழி வாங்குவாங்க? யார்டி சொன்னா உன்னை பிடிக்கலன்ட்டு? உன்னை எனக்கு பார்த்த கையோட பிடிச்சிருச்சு. அதை நீ என்னை திட்டினா பாரு, அப்பயே நினச்சிக்கிட்டேன். இந்த வேர்ட் சொல்லாமல் இருந்தால் கூட உன்னை டீஸ் பண்ணி விட்டலான்னு நினச்சேன். எப்போ அந்த வார்த்தை சொன்னியோ முடிவு பண்ணிட்டேன், என் குழந்தைக்கு அம்மாவே நீதான்ட்டு. அப்படியே உங்கள் பில்லியில் போயிட்டு கிஸ் பண்ணுறான். போதும் ஸ்டாப் பண்ண, நெக்ஸ்ட்டுக்கு நீ ஆரம்பிக்காத. இதே மாதிரி தான் கொஞ்ச நாள் கூட எனக்கு டைமே கொடுக்க மாட்டேன்ட்டு அப்படியே தள்ளுறீங்க. அவங்கள விட்ட பாடு இல்லை, நைட்டு ஃபுல்லாக அவனுக்கு அடியில் ரொம்ப கஷ்டப்பட்டு திணறிட்டு இருக்கீங்க. ஒரு மார்னிங் டைம் அப்போ தான் உங்களை விட்டுருப்பான் போல இருக்குது. ஸோ 2 பேரும் தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகே ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிட்டு அப்படியே ஏஞ்சி பார்க்குறான். நல்லா ரொம்ப டயர்டில் தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்க கிட்ட வந்துட்டு ஹேரெல்லாம் எடுத்து உங்கள் இயர் கிட்ட டக் பண்ணி விட்டுட்டு, லவ் யூ டி. என்ன நினச்ச, உன்னை ரிவேஞ்ச் பண்ண கல்யாணம் பண்ணன்ட்டா? இல்லை, கோவம் இருந்துச்சு தண்டி நீ எப்படிலாம் பேசும்போது. அதுக்கப்புறம் அந்த முணுக்கிற லிப்ஸு, நினச்சேன் என்கிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்ட்டு. இதுக்கு மேலே அப்படி தான் மாறலாம், உனக்காக மாறலாம், தப்பு இல்லை. ஆனால் நீ ட்ரெஷர்டி. நைட்டு ஃபுல்லாக இன்னும் எனக்கு அப்படியே தான் ஃபீல் ஆகுதுன்ட்டு பெட்ஷீட்டை எடுக்கிறான். அப்படியே அவ்வளோ ஹிக்கி மார்க்ஸு, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறான் போல இருக்குது. சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவங்கள தூக்கிக்கிட்டே ரெஸ்ட் ரூம் போகிறான். சேக்கி தூக்கம் வருது, என்னை விடுற பொறுக்கி. நைட்டெல்லாம் பண்ணது பார்த்தாதான் தூக்கம் வருதுன்னு தட்டி விடுறீங்க. இப்போ என்ன பண்ண உன்ன? ஃப்ரெஷ்ஷப் ஆக தானே கூப்பிட்டுட்டு வந்தேன், என்னடி காலையே சினுங்குற? அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட போகிறேன்ட்டு பெட்ஷீட்டை உருவி போட்டுடுறான். ஷவர் வேற ஆன் பண்ணிடுறான். இப்போ தான் நீங்கள் கண்ணே தடுக்கிறீங்க. நீ ரொம்ப கெட்ட பையன்தான். நைட்டெல்லாம் கிஞ்சிட்டே இருந்தேன் தெரியுமா? விட்டுருக்கலாம்ல, எவ்வளோ பெயினாக இருக்குது தெரியுமா? அப்படியே உங்களை கிட்டே இழுத்து எகெயின் கிஸ் பண்ணுறான். அப்படியே நீங்களும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ வெளியில் வரீங்க. அவன் தான் சாரி எடுத்து கொடுக்குறான், ஒரு லைட் பர்பிள் கலர். என்ன இந்த கலரு? எனக்கு இது வேண்டாம். நல்லா இருக்கும்டி, இன்றைக்கி நீ இந்த கலர் தான். நான் போட மாட்டேன், எனக்கு பிங்க் கலர் தான் வேணும்.
ஒரு டவல் மட்டும் தான் வியர் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அவன் கண்ணு வேற அங்கே இங்கே மேயுது. கிட்ட வரான். இங்கே பாரு, இதுக்கு மேலே இப்படி பண்ணா வாயிலே கொடுப்பேன். தள்ளி போனி. என்ன என்ன சொன்ன? வாயிலே கொடுப்பண்ண. ஆ, அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன் வாயை காட்டுறான். என்ன, நீ தானே சொன்ன வாயிலே கொடுப்பேன்னு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆ, நீ என்ன நினச்சிக்கிட்ட? நான் கிஸ் கொடுக்க போகிறேன்னா அடி கொடுக்க போகிறேன்னு? தள்ளி போ, நானே எடுத்து போட்டுக்கிறேன்ட்டு அவன் கொடுத்த சாரியை எடுத்து கட்டுறீங்க. கட்டவே விட மாட்டான். பின் போடுறது என்ன, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது என்ன, உங்களை சாரியை கட்ட விடலை. நீங்கள் கட்டினா ஊற்றி விட்டு அவன் கட்டுறது இப்படியே போயிட்டு இருக்குது. இப்போ அவனும் ஃபார்ம்லாம் ரெடி ஆகுறான். நீங்கள் தான் அவனோட ஷர்ட் எல்லாம் போட்டு இருக்கீங்க. எங்கே போகிற? இவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிட்ட? ஆ, ஆஃபீஸ் இருக்குடி. என்ன, ஆஃபீஸ் போறியா? ஆமாம். ஏன்? இல்லை, நேத்தானே கல்யாணம் ஆச்சு. அதுக்காட்டி ஏன் போகிற? 2 நாள் என் கூட இருக்கலாம்ல. நைட்டு வந்துடுறேன்டி. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு. அப்புறம் நான் உன்னை ரெஸ்ட்டே எடுக்க விட மாட்டேன்ட்டு கிட்டே எடுத்து அகின் கிஸ் பண்ணுறான். நீங்களும் சிரிச்சுக்கிட்டே போயிறீங்க. நீங்கள் நடக்கவே முடியாமல் சோஃபாவில் போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. பிரியாவை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் வரவே இல்லை. உங்கள் அத்தையும் உங்கள் கூட தான் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு வயன், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டானா என்ன? ஆமாம், அவன் ரொம்ப கெட்டவன் தானே, அப்படி தான் பண்ணான். எவ்வளோ கெஞ்சின தெரியுமா? இந்த விஷயத்தில் அவன் அவங்க அப்பா மாதிரி நினைக்கிறேன். அப்படியே நீங்கள் 2 பேரும் மாமியார் மருமக மாதிரி இல்லை, ஏதோ ஃப்ரெண்ட் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் இது உங்கள் மாமாவுக்கு தான் ஒரு மாதிரியா இருக்குது. இவ திருந்தவே மாட்டாங்கிற மாதிரி தான் ஜேகே அம்மாவை பார்த்துட்டு அவரும் வெளில போயிட்டாரு. இப்போ பிரியா வரா, ரொம்ப ஒரு மாதிரி நடந்து வரா. நீங்கள் 2 பேரும் அப்படியே அவளே பார்த்துருக்கீங்க. அவளுக்கு கொஞ்சம் ஷை ஆகுது. அப்படியே இறங்கி ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. என்ன பிரியா ஒரு மாதிரி வர? அதுன்ட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறா. நீ ஒரு மாதிரி இருக்க. அந்த பொறுக்கி பையன்தான் நேற்று எவ்வளோ என்னை கஷ்டப்படுத்தினான் தெரியுமா? திமுரு பிடிச்சவன். மாமா மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா மாமா மாதிரியா? சும்மா இரு. ஜின்னா அப்படிதான். ஜின்னா அவன் ரொம்ப அமைதியானவனாச்சு. எது அமைதியானவரா? அப்படிலாம் இல்லைன்ட்டு அவளும் சொல்ல. அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. விஜய்க்கு ஆஃபீஸ் கிளம்பி வரான். ஜின் கேஷுவல் ட்ரெஸ்ஸில் வரான். என்ன கிளம்பலையா? டேய், எங்கே? ஆஃபீஸ் தான். எதை? ஆஃபீஸா? ஆமாம். டேய், நேத்தானடா கல்யாணம் இருக்கு. அதுக்காட்டியும் உன் சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவே இல்லையா என்ன? முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது. பேசாமல் 5 நிமிஷம் தான் டைம். கிளம்பி கீழே வந்துடு. டே ஒரு 2 நாள் என்ன விடுறா? முடியவே முடியாது. கிளம்பி வரியா என்ன? என்னம்மா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? டே ஜேகே, இப்போ எதுக்கு நீ ஆஃபீஸ் போகிற? உங்கள் அப்பா இருக்காருல்ல, அவர் பார்த்துக்குவாரு. ஒரு 2 நாள் விடுறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நைட்டு நான் என் பொண்டாட்டி கொஞ்சிக்கிறேன்ட்டு அப்படியே அவங்க கிட்ட வரான். என்ன எல்லோரும் முன்னாடி கிட்ட வரான்? ஆனால் கேஷுவலாக இருக்குதுவோ எல்லாருமே. என்ன குடும்பம்டா இது? பிள்ளை அம்மாலாம் பேசிக்கிற பேச்சாங்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் பிரியாவுக்கும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி ஃபேமிலியை தான் நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுவீங்க. போட பொறுக்கி கிட்ட வராதன்ட்டு அப்படியே உங்கள் அத்தை கையை பிடிச்சிக்கிறீங்க. பிரியாவும் அங்கே ஜின்னும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடி இவன் ஆஃபீஸ் கூப்பிட்றான்? சரிங்க போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பிரச்சனை இல்லையா? ஜின் சும்மா இல்லாமல் பிரியா கையை பிடிச்சி இழுக்க இதை பார்த்துட்டு இருந்தா அவங்க அத்தை தான் கிச்சன் போயிட்டாங்க. ஜேகே சும்மா இல்லாமல் அப்படியே கையை வச்சுட்டு அங்கே இங்கேன்னு கோலம் போட்டே இருக்கான் அவங்க பாடியில். சரிடி, நைட்டு ரெடியாரு, சீக்கிரமாக வந்துடுறான். நல்லா ரெஸ்டடு. நைட்டெல்லாம் ரெஸ்ட்டே கிடைக்காது. இன்னைக்குமா? ஆமாம், இதுக்கு மேலே ரெகுலரான்ட்டு அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண வர நீங்கள் தள்ளி விட்டுறீங்க. அங்கே ஜின் பாவம், இவன் ஏன்டா இவனை பிஸ்னஸில் சேர்த்துக்கிட்டோங்கிற மாதிரி இருக்குது. கல்யாணம் 1 நாள் கூட லீவ் கொடுக்க மாட்டானின்ட்டு அப்படியே அழுதுகிட்டே அவனை கிளம்பி வரான். பிரியாவுக்கு சிரிப்பாக தாங்கலை. போங்க போங்கன்ட்டு அவள் தான் துரத்தி விட்றா. போயே ஆகணுமா என்ன? இங்கேருந்து என்ன பண்ண போகிறீங்க? போங்க. எது இருந்து என்ன பண்ண போகிறேன்னா? பண்ணுறதுக்கு அவ்வளோ இருக்குடி. நீ கொஞ்சம் மேலே வாயேன். ஏன்னா திரும்பியம்மா ஜின் நீங்கள் கிளம்புங்கன்ட்டு அவளை அனுப்பிவிட 2 பேரும் இப்படியே ஒரு வழியாக கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்கள் 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்பப்போ ஜேகே ஃபோன் பண்ணி என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்லாம் கேட்டுருக்கான். சரி அத்தை, எப்படி இவர் இவ்வளோ சீக்கிரம் மாறினாரு? ஜேகே கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அவனுக்கு ஒன்று வேணும்னா அதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஒன்று அவனுக்கு பிடிச்சி போயிடுச்சு,
ஸோ அதை வச்சு அவங்க அப்பா நீ ஆஃபீஸ் போகணும் ஒழுங்காக இருக்கணும்னு சொன்னார். ஓகே சொல்லிட்டான். இப்போ பாரு, ஆனால் அவன் வேலைக்கு போகிறதுக்கு 1 மாதம் ஆகும்னு நாங்கள் நினச்சோம். மறுநாளே கிளம்பி நின்று பரவாயில்ல உனக்காகவாவது மாறி இருக்கானேன்ட்டு அப்படியே அவங்க சொல்ல, நீங்களும் வந்து அவனை லைக் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு பர்சன் வந்து அவங்க கேரக்டரே விட்டுட்டு நம்மளுக்காக சேஞ்ச் பண்ணுறாங்களே, அது எவ்வளோ பெரிய விஷயம். சரி, அதனால தான் நீங்களும் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவனை திட்டினதெல்லாம் உண்மை தான். இன்னும் உங்கள் மனசை பொறுத்த வரைக்கும் அவன் பேட் பாய் தான். அந்த மாதிரி தான் இன்னும் அவங்க கிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கான். நைட்டில் அவன் பண்ணுற தொல்லை தாங்கவே முடியலை. லெக்ஸே மூவ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். இப்படியே தான் சில நாட்கள் போகுது. ரொம்ப ஜாலியாகவே இருந்துட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட போகிறதே கிடையாது. ஏன்னா உங்கள் அத்தை அந்தளவுக்கு உங்களை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. அந்த ஃபேமிலி ஒரு வித்தியாசமாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜாயின்ட் ஃபேமிலியாக நீங்கள் அங்கேயே லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜேகே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு ரேஸு அது மட்டும் இல்லாமல் இந்த கிளப்பு அது இதுன்னு எதுவுமே போகிறதில்ல. உங்ககிட்ட பேசி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவளை அதுலேருந்து உங்ககிட்ட அடிக்ட் ஆகிட்டாரு போல இருக்கு. அப்சஸ்டாக ஆகிட்டா உங்கள் மேலே. ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிட்டு உங்களுக்காகவே மாறிட்டு இருக்கான். ரொம்ப ஜாலியாகவே உங்கள் லைஃப் போயிட்டு இருக்குது. இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து நான் என் பண்ணுறேன்டா. ஹாப்பி என்டிங் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நியூவாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. டாட்டா, பாய் பாய்.